டைம் ஓவரியில ஒரு சிஸ்ட் இருக்குன்னு குடுத்திருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா கார்பஸ் லியூட்டியல் சிஸ்ட். இத பார்த்து நெறைய பெண்கள் பயந்து கேட்டுருக்காங்க. மேம் ஓவரியில இது சிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, இது ஹார்ம்ஃபுல்லான்ட்டு. கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ என்ன ஆகும்னா, பிரெக்னன்சிக்கு முன்னாடி ஓவுலேஷன் நடக்குது இல்லையா? அந்த டைம்ல ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு ஒரு வாட்டர் பபிள் ஃபார்ம் ஆகுது. அது பர்ஸ்ட் ஆயி தான் உள்ளேருந்து ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் பபிள்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன கார்பஸ் லியூட்டியல் சிஸ்டா மாறுது. இது அந்த ஏர்லி ஃபேஸஸ் ஆஃப் பிரெக்னன்சி எஸ்பெஷலி அந்த 7வதுலேருந்து 9வது வாரத்துக்கு வரைக்கும் இந்த பிரெக்னன்சிய நல்லா சப்போர்ட் பண்ணும். முக்கியமா 3 விஷயங்களால. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்ட்லேருந்து தான் இந்த ஏர்லி பிரெக்னன்சிக்கு தேவைப்படுற ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நம்ம பாடிக்கு போய் சேருது. ஸோ யூட்ரஸ்ல எந்த விதமான பெயினோ, கான்ட்ராக்ஷன்ஸும் வராம பார்த்துக்குது. 2வது உங்களோட யூட்ரஸோட லைனிங்க்கான குரோத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. 3வது பார்த்தீங்கன்னா, அந்த யூட்ரஸோட பிளட் சப்ளையையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு சப்போர்ட்